இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு பில்லிங் மிஷின் பண்ணியிருக்கோம். ஸோ, இத உங்களுக்கு நான் டெமோ சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து பில்லிங் பண்ண போறோம். ஸோ, பில்லிங்ன்ற பட்டன் நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். என்டர் பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இப்போ பில்லிங் வந்துங்களா? பில்லிங் பட்டன் பிரஸ் பண்றீங்க. ஐட்டம் ஐடி வைஸ் பில் பண்ண கேட்குது. எஸ்பி கோட் வைஸ் பில் பண்ண கேட்குது. நம்ம ஐட்டம் ஐடி வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாஸ்ட் பில்லிங் என்டர் ஐட்டம் ஐடின்னு கேட்கும். இப்போ 1 அழுத்துறோம் நம்மட்ட இட்லின்னு இருக்கு. ஸோ, எத்தனை குவான்டிட்டி இட்லின்றது பட்டன் அழுத்தி நம்ம இட்லி குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 6 இட்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதே கூட அடிஷனலா 1 கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ப்ராடக்ட் நம்பர நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ தோசை வந்து 1 கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 விட்டுறலாம். இதே 2 கேட்டிருக்காங்கன்னா அழுத்தி நம்ம 2ம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 2 ப்ராடக்ட் தான் போதும் அப்படின்னாங்கன்னா, நம்ம டபுள் டைம் எஸ் குடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் வந்துரும். இப்போ இதே ஒரு 4, 5 ப்ராடக்ட் ஒட்டுக்கா நம்ம பில் பண்ணணும் அப்படின்னா, பில்லிங் பட்டன் மறுபடியும் வந்து ஐட்டம் ஐடி செலக்ட் பண்றீங்க. 15 இப்போ கிச்சடி இருக்கு. அதே வந்து அது கிச்சடி 2 கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, 16 வடை வந்து ஒரு 3 கேட்டிருக்காங்க. அழுத்திட்டு 3 இன்னும் வேற ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா, 7வது ஐட்டம் ஆனியன் ஊத்தாப்பம் 1 அதே 1ன்னா அப்படி விட்டுட்டு அழுத்திக்கணும். அது அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்கன்னா 22 லெமன் 1 கேட்டிருக்காங்க. டபுள் டைம் எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த பில் பிரிண்ட் வந்துரும். இதே சிங்கிள் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதோட நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு குவான்டிட்டியா இருந்தா அப்படியே டைரக்ட்டா எஸ் குடுத்தீங்கன்னா உடனே பில் வந்துரும். எதுவும் டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். தேங்க் யூ.